ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம், நாகசக்தி அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாக தலைவர் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பரவி வரும் கொரோனா வைரஸை தடுப்பதற்கு நிலவேம்பு கஷாயம் தர வேண்டும். தமிழக அரசுக்கு பாபுஜி சுவாமிகள் வேண்டுகோள். கோவை மல்லுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியானபீடம் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் இதுகுறித்து கூறுகையில், 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவிய நேரத்தில் மத்திய அரசும் தமிழக அரசும் சித்த மருத்துவத்தின் நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் போன்றவைகளை கொரோனாவிற்கு தடுப்பு மருந்துகளாக தரலாம் என்று ஆய்வு செய்து அரசாணை பிறப்பித்தது. ஆனால் தற்பொழுது சில ஊடகங்களில் தமிழக சுகாதாரத்துறை கொரோனாவிற்கு நாட்டு மருந்திற்கு அனுமதி இல்லை என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதா, சித்தா, மூலிகை மருத்துவம் கொரோனா பரவிய காலகட்டத்தில் தடுப்பூசியை கண்டுபிடிக்காத நேரத்தில் மக்களின் உயிரை காப்பாற்றியது. நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஏற்பாட்டில் தமிழகம் முழுவதும் 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் தடுப்பு மருந்து தமிழக அரசின் அனுமதியுடன் வழங்கப்பட்டது. இதனால் மீண்டும் தமிழக அரசு கொரோனாவிற்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் மற்றும் இயற்கை மூலிகை மருந்துகளை தடுப்பு மருந்தாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக அறிவிப்பு வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கொரோனா பரவலில் மக்களை காப்பாற்றுவதற்கு அரசின் சார்பாக நிலவேம்பு கஷாயம், குடிநீர், மூலிகை பொடிகள் இலவசமாக தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று விஸ்வகர்மா ஜகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நிலவேம்பு சித்தர் வலியுறுத்தினார். நிலவேம்பு சித்தர் விஸ்வகர்மா ஜகத்குரு சிவசர்மசுந்தர பாபுஜி சுவாமிகள். தற்பொழுது சில ஊடகங்களிலே கொரோனாவிற்கு நாட்டு மருந்துக்கு அனுமதி இல்லை என்ற செய்திகள் கடந்த ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 2009ஆம் ஆண்டிலிருந்து சிக்கன்குன்யா, டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல், விஷமர்ம காய்ச்சல் பாதித்த நேரத்திலே நிலவேம்பு கஷாயம் என்ற ஒரு மருந்தை தமிழக அரசு அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2014ஆம் ஆண்டு அங்கீகாரம் செய்தார் சட்டமன்றத்திலே. இது எல்லாத்துக்கும் உலகறிஞ்ச விஷயம். பிறகு வந்த தமிழக அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம் சிறந்தது என்று ஒரு ஜீவோ அறிக்கை கொடுத்திருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு தமிழக மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் கொரோனா என்ற கொடிய வைரஸ் பாதித்த போது 2020ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடியார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அறிவித்தின் பேரிலே, நமது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்தின் பேரிலே, நமது மதிப்புக்குரிய பீலா ராஜேஷ் அவர்களை நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் கொரோனாவிற்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு ஜீவோ அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பத்திரிகை செய்திகள்லாம் நிலவேம்பு அதாவது நாட்டு மருந்து எதுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னது வருத்தத்துக்குரிய விஷயம், கண்டனத்துக்குரியது. ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் தொடர்ந்து இந்த நிலவேம்பு கஷாயத்தையும் நம்மளது தமிழக பாரம்பரிய மருத்துவத்தையும் இந்திய மருத்துவத்தையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடன் ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் செயல்பட்டு வர்றாங்க. என்ன பல்வேறு நேரங்களில் கொலை மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழக காவல்துறைக்கு தெரியும். அதனால தான் எனக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே நேர காலகட்டங்களில் நான் ஒரு விஷயங்களை முழுமையாக சொல்கிறேன். என்னென்னா, தமிழகத்தில் இன்றைய கால சூழ்நிலையிலே கொரோனா பரவிக்கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் மக்களுக்கு தடுப்பு மருந்தாக நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், வீட்டிலே தயாரிக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள், தேன் போன்றெல்லாம் நம்ம இயற்கையான மூலிகை மருந்துகள் நம்ம பாரம்பரியமாக பரப்பிட்டு வரோம். இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் பாரம்பரிய. இதில் மஞ்சளில் கேன்சர் குணப்படுத்துகிற மருந்தே இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி இருக்குது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் இதற்கெல்லாம் உலக சுகாதார மையம் அனுமதி தரவில்லை, தமிழக அரசு இது அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு சில ஊடகங்கள் பரப்புகின்றன. மருந்து மாஃபியாக்கள் சில ஊடகங்களை கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற பொய் செய்திகளை பரப்பி கொண்டு வர்றாங்க. அப்படின்னாக தமிழக மக்களிடத்தில் குழப்பம் வரும். கொரோனாவிலே மக்களை காப்பாற்றியது நிலவேம்பு கஷாயம். சுமார் 5 லட்சத்துக்கு மேல் நான் 3 ஆண்டுகளை கொடுத்தேன். இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் நமது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மா. சுப்பிரமணியம் அவர்கள் சித்த மருத்துவத்தை ரொம்ப நம்பி 2021ஆம் ஆண்டு பல இடத்துல சித்த மருத்துவத்தை அவங்க மையங்கள் தொடங்கி வச்சாங்க. அப்படி நமது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தின் பேரில் பல இடங்களில் நமது செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சர் வெள்ளகோவில் சாமிநாதன் இவர்களெல்லாம் சித்த மருத்துவத்தை ரொம்ப அங்கீகரித்தாங்க. நான் பல இடங்களில் அவங்க மருந்து கொடுக்க உதவினாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை ஏன் பொய்யான செய்திகளை இன்றைய ஊடகங்கள் தமிழக அரசு அங்கீகரிக்கவில்லை என்ற பொய்யான செய்திகளை பரப்புகின்றன? அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மருந்து மாஃபியாக்கள் செய்திருப்பார் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் மருந்து மாஃபியாக்கள் மீண்டும் ஆங்கில மருந்து மாஃபியாக்கள் மக்களை குழப்பி மக்களிடத்திலே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகள் செய்வதாக சந்தேகப்பட்டு மக்கள் பயப்படாமல் தமிழக அரசு அங்கீகரித்தது நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர்.
அதை கொரோனா காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம், தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம் என்று நான் இந்த செய்தியை சொல்லிக்கிறேன். மத்திய மாநில அரசுகள் வந்து இப்போ கொரோனாவுக்கு தொற்றுக்கு வந்து நாட்டு மருந்துகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாணை எதுவும் வெளியிடலை. ஆனால் எதுக்காக வந்து WHO வெளியிட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஊடகங்கள் இந்த கடந்த ஒரு வாரமாக பரப்பிட்டு இருக்குதுல்ல. அப்போ மக்கள் குழப்பமடைவாங்களா? குழப்பமடைய சுகாதாரத்துறை எந்த அறிக்கையும் கொடுக்கலையே. வெளியிடாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன அரசாணை வெளியிட்டிருக்கோ அதன்படி நீங்கள் வந்து செய்யலாம். நாங்கள் நிச்சயமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நாங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்க. எல்லா மக்களும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வியாதிக்கும். அதனால் ஆங்கில மருத்துவ மாஃபியாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழகம் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இன்று சித்த மருத்துவம் தமிழனுடைய கண்டுபிடிப்பு சித்த மருத்துவம். ஒரு தமிழன் நிலவேம்பு கசாயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். தமிழனுடைய மருந்து நிலவேம்பு கசாயம். அப்பேற்பட்ட அந்த தமிழனுடைய கண்டுபிடிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக, தமிழை புறக்கணிப்பதைப் போல தமிழனுடைய கண்டுபிடிப்பாக நிலவேம்பு கசாயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த தமிழ் சித்த மருத்துவத்தை புறக்கணிப்பதற்காக ஆங்கில மருத்துவர்கள் செய்கின்ற சதி. பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கசாயத்தினால கொரோனா தொற்று வந்ததுக்கு அப்புறம் சரியாக இருக்கீங்க, யாருக்காவது சரியாக இருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது சான்றிதழ் நிறையா இடங்களில் வந்து கொரோனா தொற்று பாதித்தவங்களுக்கு நாங்கள் நிலவேம்பு கசாயம் கொடுத்துருக்கோம். அவங்க அதை குடித்ததுக்கப்புறம் ஆங்கில மருத்துவத்தில் ஒரு சில டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. முகாமிலலாம் நிறையா பேருக்கு வந்து நாங்கள் சிலவேம்பு கசாயம் மட்டும் கொடுத்து அவங்க குணமாயிருக்காங்க. அவங்களுடைய பேட்டி கூட எங்கிட்ட இருக்குது. நிலவேம்பு கசாயம் சரியான மெடிசன் இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜீவோ கொடுக்குமா? தமிழ்நாடு சித்த மருத்துவ கழகம், ஹோமியோபதி இத்தனை பிஹெச்டி படித்த டாக்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? பிஹெச்டி பண்ண இத்தனை டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. கொரோனா முற்றிகாதில் என்னென்ன மருந்து கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இதெல்லாம் என்ன பொய் செய்தியா? ஏன் இன்றைக்கி திடீர்னு பொய் செய்தியை பரப்புகிறாங்க ஊடகங்கள்? திடீர்னு ஒரு சில ஊடகங்கள் இது பரப்புறதுக்கு நோக்கம் என்ன? மருந்து மாஃபியாக்களுடைய சதி. இந்த மருந்து மாஃபியாக்கள் நிலவேம்பு கசாயத்தை கடந்த 10 ஆண்டுகளாக சித்த மருத்துவத்தை உலகமெல்லாம் பறைசாற்றி கொண்டு பிரச்சாரம் செய்திருக்கின்ற எனக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனால் நிச்சயமாக அவங்க பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாரோ ஒருத்தர் மூலிமா வந்து என் மேலே ஏதாவது தவறான செய்தி வெளியிடலாம். தவறாக பண்ணிவிட்டால் நான் இந்த பாபுஜி சாமிகள் இந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்த மாட்டார், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுனால ஆங்கில மருத்துவ மாஃபியாக்கள் இந்த சதி வேலை செய்கிறாங்க. மருந்து மாஃபியாக்கள்னால உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி காவல் நிலையத்தில் ஏதாவது வந்து புகார் தெரிவிச்சிருக்கீங்க? அன்றைய நேரத்தில் வந்து ஆணையராக இருந்த நமது சுமித் சரண் அவர்கள், சுஜித் குமார் அவர்கள்ட்டெல்லாம் அன்றைக்கி புகார் கொடுத்தோம். அப்போ கூட நம்மளுடைய எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கார்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அந்த நேரத்தில் போட்டிருந்தாங்க, போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் நிலவேம்பு கசாயம் தருவதற்கு எனக்கு போலீஸ் வாகனம் அந்தந்த இடத்துல உளவுத்துறை மூலிமா அனுப்பிச்சிருந்தாங்க. மத்திய மாநில அரசுக்கு விடுக்கிற கோரிக்கை, அதாவது மத்திய மாநில அரசுக்கு விடுக்கிற கோரிக்கை ஒரே கோரிக்கை தான். இந்திய மருத்துவமே உலகத்தில் சிறந்தது. தலை சிறந்த மருத்துவம் ஆயுர்வேதம். தலை சிறந்த சித்தர்கள் கண்டுபிடித்த சித்த மருத்துவம் மூலிகை மருந்து. இதை WHO நம்ம உணர்த்தணும், உலக சுகாதார மையத்துக்கு. ஆங்கில நாட்டில் இருக்கிறவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து அவன் மருத்துவத்தை உணர்த்துறானல்ல. ஹோமியோபதி ஜெர்மனி மருந்து உணர்த்துறாங்கல்ல, இந்திய மருத்துவத்தை ஏன் உணர்த்தக்கூடாது? நான் கேட்குற கல்வி, இந்திய மருத்துவத்தை ஏன் உணர்த்தக்கூடாது? இந்தியா எல்லாத்தையும் தலை சிறந்த நாடாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்காரு. அதே நேரத்தில் ஆயுஷுங்கிறத இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேதம்னு ஒரு மருத்துவ குளம் இருக்குது. இன்றைக்கி BSMS BAMS எல்லாம் வந்து நீட்டில் வந்துருச்சு, எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் சொன்னோமா, ஆங்கில மருத்துவத்தை விட மிகவும் பாதுகாப்பான சிகிச்சை ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் இருக்கிறதா இன்றைக்கி நமது இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது. நான் சொல்ல, சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் இப்பேற்பட்ட இந்த மருத்துவத்தை உலகளாவிய கொண்டு செல்ல வேண்டியது நமது பாரத பிரதமருடைய வேலை. அவர் WHO சொல்லணும். பாரத பிரதமர் சொல்லி அப்புறம் உலகம் முழுக்கவும் இந்திய மருத்துவமே பயன்படுத்தணும்.